துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இங்கே வந்தது நல்லது என்று சொல்லி ஆண்டவரே, திரும்பி செல்லத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வழங்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, பக்தன் இவ்விதமாய் பாடுகிறான், என் ஆண்டவரை எங்கே சென்று நான் பார்ப்பேன் என்று சொல்லி. எல்லா இடங்களின் தேவன் படைத்த படைப்புகள் எல்லாவற்றிலும் அவன் அலைந்து திரிகிறான். காடுகளில் அலைந்து திரிகிறான், மலைகளிலே, இன்னும் சமுத்திரத்தின் ஆழத்திலே சென்று பார்க்கிறான். ஆனாலும் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் தன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு மண்டியிட்டு வேதத்தை திறந்து பார்த்தபோது என் ஆண்டவர் கண் முன்னே வந்து நின்றார் என்று சொல்லி இவ்விதமாய் பக்தன் பாடி முடிக்கிறான். தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரை, இந்த பிள்ளைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இந்த வேதத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்கிற போது அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கட்டும் ஐயா. தகப்பனை, நாங்கள் பெரியவர்கள் அல்ல ஆண்டவரே, படித்து கல்வி அறிவர் உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. பலமுள்ளவைகளை ஆண்டவரே, பலவீனமானவைகளை நீர் தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, அடியேனை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினிய நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பிறக்கம் இந்த பரலோகத்தின் தந்தையே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன், ஆமேன். ஏன்னா பாஸ்டர் அவங்க ஒரு நல்ல ஒரு ஆராதனை. ஏன்னா இப்போ பிளட் சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு அப்படி ஹையாக இருக்கும், அப்படி தானே? அவ்வளோ வல்லமையாக ஒரு ஆராதனையை ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் செலுத்தணும். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் அடியேனை உங்கள் முன் நிறுத்திய என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்திற்கும், பிள்ளைக்கும், அவருடைய மகனுக்கும் மற்றும் சபை அங்கத்தினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான்னா, அந்த கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்குது? தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது, அப்படிதானே? அப்போ உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உம்முடைய பிரமாணங்களை நான் அறிந்திருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன், அப்படிதானே? அப்போ இன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தி, உண்மையான அன்பு செலுத்தி எத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம்? உங்கள் கரங்களை தூக்குங்க பார்ப்போம். உண்மையான அன்பு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இல்லை, எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் அதனால நான் ஆண்டவருக்கு சமூகத்தில் போகிறேன், இல்லைன்னா என்னை பாதுகாப்பார் அதனால நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறேன், அப்படி இல்லாமல் ஒரு அன்பு, உண்மையான ஒரு அன்பு செலுத்தி நான் வந்திருக்கிறேன்னு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ராஜா, அப்படிதானே? பெரிய ராஜா. நம்ம இன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன வேலைகள் செய்து ஒரு ஆத்துமாக்கள், ஒரு விசுவாசிகள். ஆனால் அன்னைக்கு அவன் ஒரு பெரிய ராஜா. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வருவதற்கு ராஜாவே இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலலாம் வர முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்படி ஓரமாக அங்கே ஒரு இடத்துல இருப்பானா, இருந்து இந்த ஆலயத்தில் நடக்கிறதெல்லாம் அவன் பார்ப்பானான். பார்க்கும்போது அந்த பீடங்கள் அண்டையில் அந்த அடைக்கலான் குருவிகள் எல்லாம் சுற்றி சுற்றி பறந்து அப்படியே சிறகடிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே பறந்துட்டு வரான். ஹல்லேலூயா. அப்படி பறந்து வரும்போது அவன் பார்ப்பானான். பார்க்கும்போது, ஆண்டவரே, இந்த அடைக்கலான் குருவிகளுக்கு உங்கள் பீடத்தண்டையில் கூடு வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? தகைவிலான் குறிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடு கிடைச்சிருக்குது. அப்போ நானும் அப்படியெல்லாம் பறந்து உங்களுடைய கிட்ட வரணும் ஆண்டவர் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த அன்பு நம்மளிடத்துல இருக்குது? ஒவ்வொருவரும் அதை வாஞ்சிப்போம். ஆண்டவரை, என்ன அதிகமாக நான் உங்கள்கிட்ட வரணும் ஆண்டவரை, இன்னும் அதிகமாக கிட்டி சார், நான் ஏதோ கிடைக்கும்னு இல்லை. பாஸ்டர் அடிக்கடி சொன்னாங்க, அப்படிதானே? நம்ம உலகத்தில் வந்ததில் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. எங்கெல்லாமோ நம்ம இருக்கலாம், சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய காரியங்கள்லாம் வரலாம். ஆனால் கூட ஒன்றுமே என்ன செய்யாது? வராது. அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு செலுத்தும் போது அந்த கடைசி நாளில் ஆண்டவர் நம்மளையும் எல்லாரையும் அந்த ரகசிய வருகையில் நம்மளை எடுத்துகிட்டு போகணும்.
அதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை வச்சு தான் உங்களோட நம்ம செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். எல்லாரும் உற்சாகமாக இருங்க. பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது ஒருவர் வாசியுங்க பார்ப்போம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்துல எப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல வந்தாரு, எப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தாரு அப்படிங்கிறத குறித்து மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்ல குறிப்பா நமக்கு தெரிந்ததெல்லாம் 3.5 ஆண்டு கால ஊழியம் தான். அப்படிதானே? கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பீரியட் தான். இன்னைக்கு நம்ம 50 வருஷம் 60 வருஷம் ஊழியம் செய்தா கூட ஒரு ஆத்மாவை நம்மளால ஆதாயப்படுத்த முடியல. ஏன்னா இன்னைக்கு மக்கள் அப்படி இருக்கிறாங்க. ஜனங்கள் நிர்விசாரமா இருக்கிறாங்க, ஓடுறாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. ஆனா அவங்க எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாது. அப்படிதானே? ஆனா ஆண்டவர் 3.5 ஆண்டு காலம்தான். ஆனா அநேக ஆத்துமாக்களை சம்பாதிச்சிட்டார் ஆண்டவர். அதுல அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க. அப்படிதானே? ஏன்னா நிறைய ஜனங்கள் என்ன செய்தாங்க, சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு கூட்டம் வந்தது. என்ன அநேக ஜனங்கள் சுகம் கிடைக்கும்னு ஆண்டவரை பின்தொடர்ந்தாங்க. ஆனா 12 பேர் மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின் சென்றாங்க. அதே போலதான் இன்னைக்கு நீங்க ஒருவேளை சின்ன கூட்டமா இருக்கலாம், ஆனா உங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அங்கீகரித்திருக்கிறார். அவருடைய ஊழியங்களை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த 12 சீஷர்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுல அந்த யோவானுடைய சீஷர்கள்லாம் என்ன செய்யறாங்க, திருமுழுக்கு யோவானுடைய சீஷர்கள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா ஊழியம் செய்யறாரு அப்படி அடிக்கடி அவர்கிட்ட போய் சொல்லுவாரு. அப்போ அதுலயும் கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்கன்னா இவரை பின்தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்தார்கள். அப்படி வரும்போது அங்க என்னன்னா ஒரு சீஷன் அந்திரேயா என்கிற சீஷன் ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிறான். வந்த உடனே ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் பார்க்கிற போது மேசியாவை என்ன செய்தேன், கண்டேன். அல்லேலூயா. மேசியாவை கண்டேன்னு சொல்லி அவன் சும்மா இருந்தானா, ஓடி போய் தன்னுடைய சீஷனுக்கு சொல்றான், தன்னுடைய சகோதரனுக்கு சொல்றான், சீமோனுக்கு. சீமோன் அதை கண்ட உடனே அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா வர்றான். அதே போல தான் இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க யாவரும் ஆண்டவரோடு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அந்திரேயா என்ன செய்தான், தன்னை ஆயத்தப்படுத்தினபடியினாலே மேசியா யாருங்கிறத அறிந்து கொண்டான். அப்போ நீங்களும் இன்னைக்கு உங்களை யார் என்பதை அறிந்து கொண்டால் அந்த மேசியாவை என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியா அந்த சீமோன் வர்றான். சீமோன் வந்து எப்படிப்பட்டவன், ஒரு அவசர குடுக்கை. அப்படிதானே? அவன் அவசர குடுக்கை, என்னன்னாலும் அவசரப்பட்டுருவான். ஆனாலும் ஆண்டவர் அவனையும் வழி நடத்துற போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்கும்போது அவன் என்ன சொன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு நம்மளும் அதை அறிந்து கொள்ளணும், மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தணும். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கொஞ்சம் பேரா இருக்கிறீங்க, என்ன அந்த ஆலயம் இடம் கொள்ளாம இன்னும் விரிவுபடுத்தும்படியாக அநேகரை என்ன செய்யணும், தாம் பெற்ற இன்பம் மற்றவர்களை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதை சொல்லி அநேகர் இந்த சபையில நீங்க கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் நம்ம சாதாரணமா கற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம புரியுகிற வண்ணமாய் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம சாதாரணமா புரிஞ்சோம்னா எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தாரு, ஊழியம் கொள்ளல, ஊழியம் செய்தாரு, கடைசியில என்ன செய்தாரு, தன்னுடைய ஜீவனை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், ஜீவனை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அது அப்படி அல்ல. ஜீவனை கொடுக்க வந்தார். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஏன்னா இன்னைக்கு நம்ம அநேக ஆராதனையில மகிமையாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தோம்.
ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள ஜீவன் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுங்கிறது நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும். நான் ஆண்டவரோட எப்படி இருக்கிறேன், ஆண்டவரே எனக்குள்ள உம்முடைய ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். போதும். ஆதியில பாருங்க, ஆண்டவர் பரலோகத்தில் எப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறதோ அதே போல பூலோகத்திலையும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விரும்பி ஒரு மனுஷனை இந்த பூமியில உருவாக்குறார் களிமண்ணினால. எதனால? அது எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் இதுல ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறது. எப்படின்னா, மனுஷனை உருவாக்குகிறார், அப்படிதானே? களிமண்ணால உருவாக்கினார். சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க பார்ப்போம், எதனால உருவாக்கினாரு? கிளே, அப்படிதானே? களிமண்ணினால உருவாக்கினார். அப்படி உருவாக்கிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? அவனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய நாசியின் சுவாச காற்றை அவனுடைய ஊதுறாரு. அந்த சுவாசத்துல ஊதுறாரு. ப்ளோ பண்ணும்போது அவன் என்ன ஆனானா? ஜீவனும் ஆத்துமாவும் ஆனான். ஜீவ ஆத்துமாவும் ஆனான். அப்ப ஜீவனும் ஆத்துமாவும் ஊதும்போது உள்ள வந்துச்சு. வரும்போது அடுத்ததாக என்ன செய்யணும்? அவன் மனுஷன் எழும்பி உலாவுறான், எல்லா காரியங்களும் செய்கிறான். ஜீவன்னா ஆண்டவரை போன்ற ஒரு வாழ்வு. ஆண்டவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறோ, அவருடைய மகிமையை போல, அவருடைய பரிசுத்தத்தை போல எப்படியெல்லாம் அவருக்கு இருக்கிறதோ அதே வாழ்வை இந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனோட என்ன பண்ண விரும்புகிறாரு? உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அந்த உடன்படிக்கையில ஒரு கண்டிஷனையும் வைக்கிறாரு. எப்பா, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கப்பா, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்க. ஆனா தோட்டத்தின் நடுவில் ஒரு கனி இருக்கிறது, அதை என்ன செய்யாத? புசிக்காத. அது நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதனால புசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் என்ன செய்துட்டான்? அந்த உடன்படிக்கையை மீறி போட்டான். ஓசியா எழுதின புஸ்தகம், ஓசியாவின் புஸ்தகம் எடுங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அங்க என்ன நடந்துச்சு? ஒரு துரோகம் நடந்துச்சு. அப்ப அந்த துரோகத்தை ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை நீ புசிக்கும் நாளில் என்ன செய்வா? சாவாய். அப்போ மனுஷன் செத்து போனா அவனுடைய ஜீவன் என்ன இருக்காது? அப்படிதானே? அப்ப அவன் என்னைக்கு அந்த உடன்படிக்கையை மீறினானோ அன்னைக்கு அவனுடைய ஜீவன் என்ன ஆயிட்டு? அவனை விட்டு விலகி போனது. இப்போ அவனுடைய ஆத்மா எல்லாம் இருக்குது, ஆனா அவனுக்குள்ள என்னது இல்லை? ஜீவன் இல்லை. அப்போ அந்த ஜீவனை அவனுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல கொண்டு வர்றாரு. யோவான் 10ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அந்த ஆதாம் அந்த தோட்டத்துல ஜீவனை இழந்து போனான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? அந்த ஜீவனை மறுபடியும் கொடுக்குவதற்காக வந்திருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி. யோவான் 1:4 வாசிக்கிற போது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அப்போ இன்னைக்கு அநேகர் ஜீவன் இல்லாம தான் இருக்கிறாங்க, அப்படிதானே? அந்த ஆதாம் எப்படி அந்த ஜீவன் இல்லாத போது அவன் மனுஷன் உயிர் வாழத்தான் செய்தான். ஆண்டவர் படைத்த பின்பாடு அந்த ஜீவன் இல்லாத வரைக்கும் அவன் நடைபெணமா நடந்து கொண்டு எல்லா காரியங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள என்னது இல்லை? ஜீவன் இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருக்குள்ளிருந்த ஜீவனை நமக்கு தந்த போது இன்னைக்கு நம்ம எப்படி ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஜீவன் தரும்படியாய் ஆண்டவர் என்ன காரியங்களை செய்தாருங்கிறத பற்றி சுருக்கமா நான் உங்களோடு சொல்லிவிட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆதாமுக்குள்ள அந்த ஜீவன் இழந்த ஜீவனை அடுத்தபடியாய் புதுப்பிக்கும்படியாய் இன்னொரு சந்ததியை தெரிந்து கொள்கிறார். அதுதான் நோவா. அல்லேலூயா. ஒரு 10 தலைமுறை தாண்டி
நோவாவின் வழியாக அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நோவா எப்படிப்பட்டவனா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப நீங்க நினைக்கலாம், அன்றைய காலகட்டத்தில் ஜனங்கள் இல்லையானி. ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்னது இல்லை? ஜீவன் இல்லை. அப்படியே தான் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் நினைக்கிறாரு, இந்த ஜனங்களை நான் படைச்சது எனக்கு விசனமா இருக்கிறது. இந்த ஜனங்களை படைச்சது விசனமா இருக்கு. ஏன்னா அவர்களுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அந்த காலத்துல இருதயத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாததா இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தாரு? அனைவரையும் சங்கரிச்சு நிர்மூலமாக்கிட்டாரு. ஆக்கிட்டு ஒரே ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். யாரு? நோவா. அவனுடைய குடும்பத்தை அவனோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையை கொண்டு வர்றாரு. அதுக்கு அப்புறமா ஜனங்கள் திருந்தினாங்களா? இல்லை. பேழையிலிருந்து தப்பியாச்சு, ஒரு புதிய சந்ததியை உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணல? ஆண்டவரோடு ஒப்புரவாகல, அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களா இருக்கல. அடுத்தபடி ஆண்டவர் யார? ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். 10 சந்ததி, 10 தலைமுறை தாண்டி ஆபிரகாம் அவன் தனியா இருக்கிறான். உன்னுடைய இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. போன நேரத்தில் அவன் அப்படியே விசுவாசிச்சான். அல்லேலூயா! அப்படியே விசுவாசித்ததை அவர் என்ன செய்தாரு? நீதியாக எண்ணார். அப்போ அடுத்தபடி அந்த ஆபிரகாமிட்ட கொண்டு வந்ததை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி முற்பிதாக்கள் வழியாக கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணார். அது என்னன்னா மோசேயோடு செய்த உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோசேயுடைய வாழ்க்கை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் ஜீவ புஸ்தகத்தில் தன்னுடைய பேரை வேண்டான்னு சொன்னவன் ஜனங்களுக்காக. ஒரு நல்ல ஒரு மாமனிதன், அப்படிதானே? ஒரு நல்ல ஒரு தலைவன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை விட்டுருப்பா, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை விட்டுரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. ஆனால் அவன் சொல்றான் ஜனங்களுக்காக, ஆண்டவரை எவ்வளோ கஷ்டப்பட்டு 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த ஜனங்களை உம்முடைய ஓங்கிய புயத்தினால கொண்டு வந்தீங்களா ஆண்டவரை, இனிமே நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா மற்ற ஜனங்கள் எல்லாம் தூஷிப்பதற்கு என்னதாகும்? ஏதுவாகும். அதனால நீங்க அப்படி செய்வீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடுறேன்னு சொல்றாங்க. அப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சரி ஓகேப்பா, உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா ராஜாக்கள் காலம் வருகிறது. ராஜாக்கள் காலம் வருகிற போது தாவீதோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படின்னா அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தபடியினால பலவிதமான பாவங்கள், அருவருப்புகள், விக்கிரக ஆராதனைகள் அதற்குள்ள கடந்து சென்றாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமே என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. அப்படின்னா ஆண்டவர் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க கடந்து போனனால ஆண்டவருக்கு மிகுந்த கோபம், எரிச்சல். அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆனா மக்களை விடவும் முடியாது. அன்பு, அதுதான் அன்பு. இந்த ஜனங்களுக்கு இந்த ஜீவனை கொடுக்கணும், எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? தாவீது எத்தனை வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டான் சொல்லுங்க பாப்போம்? 17 கரெக்ட். ஓகே, 17 வயசுல அவன் அபிஷேகம் பண்ணார் ஆண்டவர். ஆனா அவன் ராஜாவானது எப்போ? 30 வயசுல. 13 ஆண்டுகள் அவன் கஷ்டப்பட்டான். எல்லா ராஜாக்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துல சவுல் அவனை விரட்டிட்டே இருக்கிறான். மரணத்துக்கு எனக்கும் எவ்வளவு? ஒரு அடி தூரம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகிறான். அவனுக்கு தொடக்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவால கூட ஒதுக்கப்பட்டவன். 8 குமாரர்கள், மற்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, மிலிட்ரியில எல்லாம் வேலை. ஆனா இவனுக்கு என்ன வேலை? ஆடு மேய்க்கிறத, கரவல் ஆடுகளுக்கு பின்பாலே தெரிகிறவன், அப்படிதானே? அப்படி சென்று கொண்டிருந்தவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கோமகனாக, ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இவனுடைய வாழ்க்கையில கசப்பு, வெறுமை, எவ்வளவோ கஷ்டம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, பெரிய ராஜாவாயிட்டேன், ஆனால் நான் ஓடிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் அவனுடைய உள்ளத்துல ஒரு வாஞ்ச, என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எல்லா காரியங்களும் முடிச்சு ஜெயமா இருக்கிறான். யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து அமைதியா இருக்கிறான். அப்போ நித்திரையாய் கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அவன் அப்படி மேலே பார்க்குறான். அந்த மச்சு பாவப்பட்ட கேதுரு மரங்களால்
மச்சு பாவப்பட்ட அந்த வீட்டை பார்க்குறான். வீட்டை பார்க்கும்போது அவனுக்கு உள்ளத்துல ஒரு வேட்கை, ஆண்டவரே எவ்வளவு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, கறவல் ஆடுகளுக்கு பின்னால சென்ற என்ன பெரிய ராஜாவாக நீங்க என்னை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக ராஜாக்கள் எனக்கு கப்பம் கட்டுகிறார்கள், அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த ராஜாவா என்ன வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆனா என் ஆண்டவருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? ஒரு திரைக்குள்ள இருக்கிறது. ஒரு திரைக்குள்ள. நான் இவ்வளவு பெரிய, ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப அவன் நினைக்கிறான், என்னை ஆசீர்வதித்த இவ்வளவு பெரிய ஆண்டவர், இவ்வளவு பெரிய பராக்கிரமம் உள்ள ஆண்டவர் இப்படி வெளியில இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது அவன் நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை கூப்பிடுறான். கூப்பிடும்போது, நாத்தான்வேல் தீர்க்கதரிசியே, நான் என்ன கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார்ல, ஆனா என்னுடைய ஆண்டவருடைய பெட்டி இப்படி ஒரு திரைக்குள்ள இருக்கிறதேன்னு சொல்லி அவன் வெளிப்படுத்தின மாத்திரத்துல நாத்தான்வேல் தீர்க்கதரிசி, எல்லாமே உமக்கு முன்பாக இருக்கிறது, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க ராஜான்னு சொல்லும்போது இவன் வெளியே போய், என் கர்த்தருக்காக ஒரு வாசஸ்தலத்தையாவது நான் ஆயத்தம் பண்ணும்படி நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி, நித்திரை என் கண்களிலே வர விட மாட்டேன்னு சொல்லி போகிறான். போகும்போதுதான் ஆண்டவர் அவனை பார்க்கிறான். சங்கீதம் 132 11 12 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 132 11 12. என் உடன்படிக்கை காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் தவற மாட்டார். அல்லேலூயா. எப்படின்னா இவன் ஒரு, ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆதாமோடு உறவாடின தேவன் அடுத்த சந்ததியை கொண்டு வர்றாரு, நோவாவோடு உடன்படிக்கை பண்றாரு, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணாரு, யோசுவாவோடு அடுத்தது வர்றாரு, கடந்து வர்றாரு, அடுத்தது நியாயாதிபதிகள் காலத்திலையும் வர்றாரு, ராஜாக்கள் காலத்திலையும் வந்தாச்சு. யாருமே என்ன நினைக்கல, ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு யாரும் நினைக்கல. யாருமே நினைக்கல, யாருமே நினைக்கல. எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் செய்திருப்பார் அப்படிதானே. எத்தனையோ மக்களுடைய அடிமைத்தனத்தில் எல்லாம் எப்படி அது சொல்ல முடியாது. அதான் சொன்னாங்க, கிதியோன் பாத்தீங்களா, எத்தனை பானையை கொண்டு எக்காலத்தை கொண்டு தான் ஊதி ஜெயிச்சான், தீவெட்டிகளை கொண்டு, ஆயுதமே இல்லை. அப்படிப்பட்ட பாளையத்தில் போகிற போதெல்லாம் ஆண்டவர் எப்படியெல்லாம் அபரிவிதமாய் ஆண்டவர் விடுவித்தார். ஆனா யாருக்குமே வராத சிந்தனை இந்த தாவீதுக்கு வந்தது பாத்தீங்களா. உடனே ஆண்டவர் சொல்வார், உன்னோடு ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துறேன், அது நித்திய நித்தியமா இருக்கும், அதை நீங்க காத்து நடந்தா கடைசி வரைக்கும் நான் அதை செய்வேன்னு செய்து ஆண்டவர் செய்தாரா? செய்தாரா? எப்படி செய்தாரு? சாலமோன் மூலமா ஆலயத்தை கட்டினாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ராஜாக்கள் 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 வந்துட்டு இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியில வந்தாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் வம்சத்துல தானே வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீதை போல எங்களுக்கு ஒரு ராஜா இன்னும் கிடைக்கலன்னு தான் பல பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ராஜாவா அவனுக்கு அறியப்பட்டான் தாவீது. ஏன்னா இன்னைக்கும் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல, யூதர்கள் கூட கொஞ்சம் கூட்டம் இன்னும் மேசியா வரப்போகிறாருன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மேசியா அந்த உலகத்துல வந்துட்டார் அப்படிதானே. ஆனா அது இன்னும் கொஞ்சம் பேர்னாலும் சீக்கிரம் அறிவாங்க. அப்படி அறியும் போது உலகத்தின் முடிவு என்ன செய்யும்? வரும். அதுக்கு நம்மளையும் ஒரு கருவியா ஆண்டவர் பயன்படுத்த போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியா பார்க்கிற போது ஒரு புதிய உடன்படிக்கை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:25. 1 கொரிந்தியர் 11:25. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆகையால் ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கற்று தந்திருக்கிறார். எப்படின்னா, அவருடைய மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை.
ஏன்னா எல்லா உடன்படிக்கையும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் செய்து முடிச்சுட்டு கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். எப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் லேவியராகமம் 1 முதல் 5 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க 5 விதமான பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது, அவர் வருமளவும் அந்த இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் ஆகிய அந்த புதிய உடன்படிக்கையை நீங்க என்ன செய்யணுமா? நினைவு கூறணுமா? அப்போ ஆண்டவர் எப்படி இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் சொல்றாரு? நம்ம இன்னைக்கு திராட்சை ரசத்தை பானம் பண்றோம், அந்த அப்பத்தை புசிக்கிறோம், அப்பெல்லாம் நம்ம அதை நினைவு கூறுகிறோம், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் எப்படி அதை உண்மையாய் வேதத்தில் நினைவு செய்தாருன்னு பார்க்கிற போது பலிகளை பார்க்கிறோம். 5 பலிகள். அதுல முதலாவது பலி என்னன்னா தகன பலி. இந்த தகன பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததை நம்ம பார்க்கிற போது லேவியராகமம் 22 வாசிக்கிற போது ஒரு மனிதன், ஒரு பாவமுள்ள மனிதன் ஆசரிப்பு கூடாரத்துல வரணும்னா ஒரு பலி செலுத்தி ஆக வேண்டும் ஆசாரியனிடத்துல. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு புறா குஞ்சியோ ஏதாவது ஒன்று பலி செலுத்தினாதான் நம்ம ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். அந்த பாவ நிவிர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் நம்ம உள்ள வர முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி வரோமா? இல்லை, அப்படிதானே? எப்படி வர்றோம்? அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதுனால, அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டனால நம்ம டைரக்டாவே எங்க வந்துடுறோம்? பலிபீடத்துல எல்லா இடமும் வந்துடுறோம், அப்படிதானே? சுத்தி. ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அப்படி முடியாது. அப்படி அந்த பலி எப்படி இருக்குன்னா சுத்தமுள்ளதா இருக்கணும். குருடு, நெரிசல், முடம், களலை, அது அந்த வசனத்துல இருக்குது, அப்படிதானே? அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கக்கூடாது. பலி எப்படி இருக்கணுமா? சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பழுதற்ற பலியா வந்தார்னு பார்க்கிற போது பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல, இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல மேய்ப்பர்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. ஏன்னா எபிரேயர்கள் எப்படி என்ன வேலையை செய்தாங்க? ஆடு மேய்க்கும் தொழில தான் செய்தாங்க. ஆனா நாட்கள் வர 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல மேய்ப்பர்களுக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிட்டு அன்றைய நாட்கள்ல முதலாவது மதிப்புல இருந்தது யாருன்னா ஆசாரியர்கள், பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர், இப்படிப்பட்டவங்கள் தான் உயர்நிலையில் இருந்தாங்க. ஆனா இந்த மேய்ப்பர்களுக்கு என்னதில்லை? ஒரு மதிப்பே இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க அந்த நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா இவங்க ஆடு மேய்க்கும் போது அசுத்தமான இடங்கள்லாம் போவாங்க. அதே போல அதை கை கழுவாம சாப்பிடுவாங்க. இன்னும் அவங்க உடைகள் எல்லாம் கந்தலாக இருக்கும். அப்ப இவங்க கிட்ட வர முடியாது. அப்படி அவங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த பலியை சுத்தப்படுத்துகிற அந்த ஆட்டுக்குட்டி, பலிக்கான ஆட்டுக்குட்டி யாரை தான் கொடுக்கணும்? மேய்ப்பன் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டியை மேய்ப்பன் தான் கொடுக்கணும். அதை நல்ல பலியா, சுத்த பலியா, பழுதற்ற பலியா பார்க்கறதெல்லாம் யாருக்கு வேலை தான்? இவங்க. அப்போ அவங்க அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல ஒரு முன்னணைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், மந்தையின் துருக்கம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த மந்தையின் துருக்கம் எப்படின்னா ஒரு கோபுரம், காவல் கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த கோபுரத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா முன்னணைங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல சுண்ணாம்பு கலந்த கலவைகளால் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. வைக்கும்போது இந்த ஆடு குட்டி போடும்ல, ஆடு குட்டி போடும்போது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? போடும்போது அந்த குட்டி வெளியே வந்த உடனே துள்ளி குதிக்கும், அப்படிதானே? இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அது துள்ளி குதிக்கும் போது அது எங்கேயாவது கால்களில் அந்த கல்களில் சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்த மந்தை மேய்ப்பர்கள் உடனே அதை எடுத்து துணிகளில் சுற்றி இந்த முன்னணை இருக்குல்ல, அந்த முன்னணையில் போய் அதை துவைச்சி எடுப்பாங்க. புரட்டி எடுக்கும்போது அந்த சுண்ணாம்பு கலந்த கலவை அதன் மேல் படும்போது அதற்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். அதே போல நோய் எதுவும் அதை அண்டாது. அப்படிப்பட்டதற்காக வைத்திருக்கிறது தான் அந்த முன்னணை. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது முதலாவது காட்சியளிக்கிறது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு, அப்படிதானே? மேய்ப்பர்கள் தான் போய் பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதை பார்ப்பாங்க. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி, பலிக்கான ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தில் பிறக்கும் போது அதை மேய்ப்பர்கள் பார்த்து அதை துளிகளில் சுற்றி முன்னணியில் கடத்துகிறாங்களோ அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவங்க என்ன சொல்லுவாங்க? தூதர்கள் அந்த இடத்துல போய் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே
உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை முதலாவது மேய்ப்பர்கள், ஏன்னா ஆண்டவர் அந்த நாட்கள்ல மேய்ப்பர்களுக்கு ஒரு தரம் தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்தனால தான் மேசியா வரும்போது முதலாவது சொல்லப்பட்டது அவங்களுக்கு காட்டணும்னு ஆண்டவர் என்ன செய்தாரு? அவர்களுடைய நிலைமையை உயர்த்தணும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், ஆண்டவர் நமக்கு என்ன மேய்ப்பர்? நல்ல மேய்ப்பர். ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற. யோவான் சொல்லுவாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அவர் ஆட்டுக்குட்டி. அப்போ இங்க இவங்க என்ன செய்துட்டாங்க? அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் சுமந்திருக்கிறார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறாரா? பழுதற்ற பலியா இந்த உலகத்துல வந்திருக்கிறாரா? ஆமென். அப்போ கடைசியாக ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு தந்துட்டு போயிட்டாரு. அடுத்தபடியாக கடைசியாக பார்க்கிற போது ஒரு நித்திய உடன்படிக்கை. அவர் பரத்துக்கு ஏறி போயிட்டார், அப்படிதானே? பரத்துக்கு ஏறி போயிட்டாரு. மீண்டும் என்ன செய்ய போகிறார்? நித்திய ராஜாவாக, நியாயாதிபதியாக வரப்போகிறார், அப்படிதானே? பெரிய ஒரு ராஜாவாக ஆண்டவர் வரப்போகிறார். கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு, இந்த சபையோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். எப்படின்னா, கடைசி நாட்கள்ல இன்னும் என்ன முடிவு வரணும்? நிறைய நம்ம 2000 ஆண்டுகள் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசுடைய வருகை என்ன வருது, என்ன வருது, என்ன வருது அப்படின்னு, அப்படிதானே? ஆனா என்ன செய்யல? வரல. ஏன் வரல சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க ரொம்ப உஷாரா இருக்கிறீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அப்படிதானே? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால தான் ஆண்டவர் வெயிட் பண்றாரு, தாமதம் பண்றாரு. ஏன்னா ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணார். எப்படின்னா, இனி நான் ஜலத்தினால இந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன்ப்பா, அதான் நான் உன்னோட செய்யப்பட உடன்படிக்கை. அப்ப என்னமோ ஆண்டவர் நம்மளை அழிக்க விரும்பல, என்னமோ நம்ம ஜனங்களை அழிக்க விரும்பல, பாதுகாக்க, எப்படி எல்லாரையும் எப்படியாக ரட்சிக்கணும் அப்படின்னு. அதற்காகத்தான் ஆண்டவர் போய்கிட்டு நமக்கு ஒரு தேற்றரவாளையை தந்திருக்கிறார், அப்படிதானே? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிற, நம்ம பாவம் என்னது, பரிசுத்தம் என்னது அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவாராம், கண்டித்து உணர்த்துவாராம். அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு எது தப்பு எது சரிங்கிறது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்துட்டு போயிருக்கிறாரு. அப்போ கடைசி நாட்கள் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம்னு 2 காலம் இருக்கு, அப்படிதானே? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது கண்டிப்பா வரும். ஏன்னா அது வராம யாருமே நீங்க ஜெபம் பண்ணும் போதும் முடியாது, ஜெபம் பண்ணி அதை தவிர்க்க முடியாது. ஒருவேளை அந்த நாட்களை குறைக்கலான்னு தான் இருக்கே தவிர, ஆமா, வராம இருக்கலான்னு யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா அது வரும். உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம் கண்டிப்பா வரும். அதற்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ரகசிய வருகை, அப்படிதானே? அவருடைய ரகசிய வருகை வரும். அப்ப நீங்க சபை மக்களாகிய நம்ம எல்லாம் யாரும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை இப்ப வந்துட்டுன்னு வைங்களாம். ஒருவேளை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், இந்த கடைசி நாள், இன்னைக்கு மாதத்தின், அப்படிதானே? இந்த நாள்ல ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வந்தா, நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரை நான் மட்டும்தான் போகணும், என் மனைவி ஒருவேளை வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், அப்படி யாராவது நினைப்பீங்களா? நினைக்க மாட்டோம், அப்படிதானே? எல்லாரும் போகணும். ஆண்டவரே, என் மனைவி, பிள்ளைங்க, குடும்பங்க, என் உற்றார் உறவினர் எல்லாரும் போகணுன்னு தான் நினைப்போம், அப்படிதானே? அதே போலதான் ஆண்டவர் என்ன நினைப்பாரானா, அந்த மகா உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டாராம். ஏன்னா சபை என்னது? அவருடைய மனவாட்டி. ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க வேதத்தை ரகசியங்களை ஆழமா அறிஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்குது. அப்போ அந்த மனவாட்டி, அவருடைய மனவாட்டி போகணும்னு நினைக்க மாட்டாராம். அப்போ சபை மக்கள் எல்லாரும் அவர் போகணும்னு ஆசைப்படுவாராம். அதனால எப்படியாவது கரை திரை அற்றவளாய் இந்த சபையை அவர் வருகைக்கு முன்னாடி உருவாக்கணும். அவருக்கு கரை திரை அற்றவளாய். இப்போ நம்முடைய மனைவி கரை திரை எல்லாம் இருக்கிறவங்களா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது, அப்படிதானே? அப்ப கரை திரை அற்றவளாய் மாற்றணும். அப்ப இந்த சபையில நம்ம இருக்கிறோம்னா அவருடைய அவயவங்களா இருக்கிறோம், அப்படிதானே? அவர் தான் தலை. அப்ப நம்ம அவயவங்களா இருக்கிறோம். இந்த அவயம் எப்படி ஒன்றாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக மற்றவர்களை குறை சொல்லி, மற்றவர்களுக்கு அப்படி இப்படின்லாம் நம்ம இல்லாம ஒரு யூனிட்டி, ஒரு சபைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதைத்தான் நானும் திங்க் பண்ணணும், அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் பாஸ்டர் சொல்லுவாங்க,
கண்டித்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் அதை இருக்கிறதையெல்லாம் கண்டித்து உணர்த்துவாங்க. அப்போ அப்படியே அக்செப்ட் பண்ணிடணும். ஆண்டவரே நீங்கள் எனக்காக தாங்க ஆண்டவரை பேசுகிறீங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து வருகிற போது ஆண்டவர் நித்தியமாக ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். அந்த உடன்படிக்கை என்ன வரல, ஆனால் நித்தியமாய் அது நித்தியமாய் இன்னும் அந்த உலகம் ஆண்டவர் வந்து திருப்பி நம்மளை பரத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அது நித்தியமாய் இருக்குமா. ஹல்லேலூயா. கண்களை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவரே நாங்க உங்களோடு பேசுறோம் ஆண்டவரே. ஆனா அந்த வேதத்தை தியானிக்கிற போது நீங்க எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க தகப்பனே. பலனுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் உயிரோடு சுற்றித் திரிந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை அநேக ஜனங்கள் பின்பற்றினார்கள் ஆண்டவரே. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை உருவாக்கி கொண்டு வந்தபோது, அந்த சத்தியத்தின் ஆழங்களுக்குள்ளாய் கொண்டு வந்தபோது, இந்த உபதேசம் மிகுந்த கடினமாயிருக்கிறது அல்லவா என்று சொல்லி விட்டு விலகி போனார்கள் ஆண்டவரே. இது கடினமுள்ள உபதேசம் என்று சொல்லி விட்டு விலகி போனார்கள். ஆனால் கடைசி மட்டும் ஆண்டவரே அந்த சீஷர்கள் உம்மை பின்தொடர்ந்தார்கள். சீஷர்கள் பின்தொடர்ந்த போது அவர்களுக்கு என்னிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவரே அநேக ஜனங்களை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. தகப்பனே, அந்த சீமோனை பார்க்கிற போது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அவனை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. பவுலை பார்க்கிற போது ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், பெரிய புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அவனை ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாகத்தான் இந்த வார்த்தை எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையின் பின்பகுதியை பார்க்கிற போது எல்லாம் ஆண்டவரே மரணம் ஆண்டவரே, இரத்த சாட்சிகள் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நீங்க அப்படி எங்களை கேட்கல ஆண்டவரே. ஏதோ உங்களிடத்துல அன்பு கூறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா, அன்னைக்கு சீஷர்கள் இரத்த சாட்சிகளாய் ஆண்டவரே இயேசுவை போல என்னை சிலுவையில் அறைவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவரே. தலை சிறை சேதத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவரே. எக்ஸ் வடிவை சிலுவையிலே அறைந்தார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல தகப்பனே. ஏன்னா நீர் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே இந்த சபையை ஆண்டவரே. ஆனா நாங்க இன்னைக்கு கரைத்திரையற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று மட்டும்தான் நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் ஐயா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த சபை ஆண்டவரே சிறு கூட்டமா இருக்கலாம் ஆண்டவரே. இன்னும் அநேக காடைகளை நீர் தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. தகப்பனே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினிய நாமத்தில் ஜெபம் கீழே அன்பிருக்கும் இந்த பரலோகத்தின் தந்தையே, ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் புரிஞ்சுது? எங்க பாஸ்டர் கொஞ்சம் பயங்கரமா பேசுவாரு. விஷயம் என்னன்னா சிம்பிளா சொல்லி முடிச்ச 2 நிமிஷத்துல. அவர் ஊழியம் கொள்ளும்படி, அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்கும்படி வரல, ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் எப்படி நம்மளுக்கு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா ரட்சிப்பின் மூலமா கொடுத்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே ஜீவன் வந்துச்சு, ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஜீவன் வந்துச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே ஜீவன் வந்துச்சு. இப்போ அவர் கொடுத்த ஜீவனை நீங்க காத்து வச்சிருக்கிறீங்களா, இழந்துட்டீங்களா? தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு ஆதாம் எப்படி தான் இருந்தாரா? உயிரோடு தான் இருந்தார். ஆனால் உள்ளே இருந்த ஜீவன் போயிடுச்சு. அதாவது சாகாமல் இருக்க வேண்டும் என்ற நித்திய ஜீவன் போயிட்டதுனால செத்துட்டார். இப்போ இவர் ஐயா சொன்ன மாதிரி ஜீவன் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? சிம்பிளா சொல்றேன், ஜீவன் இருந்தா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவன் கொடுத்த அந்த ஜீவன் இருந்தா ரகசிய வருகையில் ஒரு நொடியில ஒரு இமைப்பொழுதுல மேலே போயிடுவோம். ஜீவன் இல்லைன்னா, அவர் சொன்னார் மனவாட்டி, எல்லா மனவாட்டியும் கூட்டு போறதுக்கு வரல. அவர் சில கோணல் மனவாட்டிலாம் இருக்குது, சில சைட் அடிக்கிற மனவாட்டிலாம் இருக்குது. அவருக்கு பிடிக்காத மனவாட்டி. என்ன அப்படி இப்போ சொல்றீங்க பாஸ்டர்? ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க, ஏன் ஒருத்தர் விட்டாரு? ஒரே வயலில் 2 பேர் வேலை செய்யணும், ஏன் ஒருத்தர் விட்டாரு? இந்த மாதிரி இந்த டாக்டரிங்லாம் சிலதெல்லாம் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு தெரியும்.
எல்லாரும் போயிடுவோம் 9:15 வந்து உட்காந்து போயிடுவோம், 7 மணிக்கு வந்தனும் போயிடுவோம். வாங்க, ஜீவன் இருக்குதுன்றது அடையாளம் என்ன பாஸ்டர்? காலையில் எழுந்தோடனே கத்திரை தேடுவாங்க, கத்திரிக்காய் தேட மாட்டாங்க. ஜீவன் இருக்குது அடையாளம் என்ன பாஸ்டர்? வெள்ளிக்கிழமை உபாச கூட்டம் வீட்டில் சும்மாதான் உட்காந்துங்கிறேன், வந்துருவாங்க. ஆமீன் சொல்லுங்க. டயர்டாகுது, குத்துது, இதெல்லாம் வரமாட்டாங்க. நீங்க சும்மா நினைச்சின்னு இருக்கிறீங்க சபையை பத்தி. அவருக்கு தெரியும் நான் கொடுத்த ஜீவன் யாருக்குள்ள இருக்குதுன்னு. ஜீவன் இருக்கிறவனால சும்மா உட்கார்ந்துக்க முடியாது வீட்டில். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் அடையாளம். உனக்குள்ள இருந்த ஜீவன் இழந்துட்டு போயிட்டீங்கன்னா உனக்கே தெரியும் உன்கிட்ட என்ன இல்லை. நீ உயிரோடு இருந்தோ அதுக்கு அர்த்தம் அதுதான். உயிர் இருக்குது, உள்ள என்ன இல்லை, இயேசு கொடுத்த ஜீவன் இல்லை. அதனால தான் பாட்டு என்ன பண்ண முடியல, இங்க இல்லை வீட்டில். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் என்ன பண்ண முடியல, ஜபம் பண்ண முடியல. அதனால தான் என்ன பண்ண முடியல, இந்த உயிர் இருக்கிறதுனால தானே உழைக்கிறதுனால தானே கர்த்தர் கொடுக்குறாரு. கொடுக்கறத அவர் கையில் வாங்கி அவர் கையில் கொடுப்பன்ற எண்ணம் இல்லை ஜீவன் இல்லாதவங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இருக்குது இவ்வளோ ஆழம். அது எங்க ஊர் பாஷையில் பேசினாதான் பிரதர் புரியும், கோச்சிக்காதீங்க. ஆமே, இவ்வளோ ஆழம் இருக்குது இதுல. அவர் வந்து ரொம்ப அழகா அந்த உங்க ஊர் நாகர்கோவில் மாதிரி சிஎஸ் ஐயர் மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. நம்ம ஊர்ல ஐயர் மாதிரி பேசுனீங்க தயிர் ஆகிடுவாங்க நம்மள. ஆமே, ஜீவன் இருக்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இயேசு கொடுத்த ரட்சிப்பின் ஜீவன் எனக்குள்ள இருக்குதா இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிடலாம் பாஸ்டர்? அவனுக்குள்ள ஜவாபு இருக்கும். பெரிய ஜப வேறலாம் இல்லை, 3 மணி நேரம்லாம் இல்லை, 1/2 மணி நேரம் ஜபம் பண்ண விட கருத்த ஆண்டவரோட கனெக்ட் ஆயிடுவான். 2 பாட்டு பாடினா கூட அந்த பிரசன்னம் வந்தோடனே கண்ணீர் விட்டுருவான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னன்னா இதெல்லாம் நீங்க வச்சு அவர் கொடுத்த ஜீவன் இன்னதான் இருக்குது. சிலருக்குலாம் ஊசலாடும் சொல்லுவான்ல டாக்டர், 3 நாள் நான் அதே ராஜன் புட்டு உள்ள ஊசலாடுச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆனாலும் உனக்குள்ள கொஞ்சம் பலனை வச்சிருக்கிறேம்மா, கொஞ்சம் ஜீவன் இருக்கு, தயவு செஞ்சு ரினியூ பண்ணு. என் வருகை வரப்போகுது. இந்த வருகையில் நீ விலக்கி எடுத்து கொண்டு வந்த ஒரு மனவாட்டியை போல, புத்தி உள்ள மனவாட்டியை போல இரு. தூங்கிட்டு இருக்காத. கைவிடப்பட்டு போயிட்டா உங்களுக்கு தெரியுமா, அதை விட கொடுமை உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களால யூரின் கூட போக முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க சொல்றேன்னு. யூரின் கூட அர்ஜென்ட்டா வரும். பப்ளிக் டாய்லெட்ல போகணும் உங்களுக்கு அர்ஜென்ட்டா வரும். கேட்பான் ஒரே வார்த்தை, 666 முத்திரை இருக்குதா, யூரின் போற இடத்துக்கு விடுறன்னுவான். என்ன பண்ணுவீங்க? இதான் நடக்க போகுது தேசத்துல. அதனால கர்த்தர் நம்மளை நம்பி ஜீவனை கொடுத்திருக்கார். என் பிள்ளை என்ன ஆராதிக்கும். இவர்களை எவ்வளவு நேசிச்சு அந்த மனவாட்டின்றதுக்கு ஹீப்ரூல எப்படி வந்திருக்கு தெரியுங்களா? லவ் பண்ணி தெரிந்தெடுத்தாராம். என்ன பண்ணாரா? ரமேஷ் உன்னை எப்படி தெரிந்தெடுத்தாரா? ஏசப்பா லவ் பண்ணி தெரிந்தெடுத்தாராம். அப்ப உன் லவ்வருக்கு நீ எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி பாடுற அந்த பாட்டுக்கு அர்த்தமே தெரியாத, ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம். இன்னைக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீவன் உள்ள இருக்கணும். அல்லேலூயா.